அந்த ஒரு பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல அம்மாக்கு ரொம்ப உடம்பு முடியாம நான் தனியா இருந்த ஒரு சூழ்நிலையில தான் இது வந்து நடந்தது. But when the Hema committee came and அதுக்கு முன்னால the Me Too movement came, I just felt like இது நான் சொல்றதுனால it will create an awareness with youngsters. இப்படி வந்து சில நேரங்கள்ல நடக்கிறத வந்து நம்ம தடுக்கலாம். அப்படியே தடுக்க முடியாம ஒரு சூழ்நிலையில அது நடந்துருச்சுன்னா அது நடந்து முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அந்த மைண்ட்ல இருந்தது பேக்ல. அது திடீர்னு யோசிக்கும் போது கொஞ்சம் மனசு வருத்தப்படும். இல்லைன்னா அம்மா கிட்ட மறுபடியும் சொல்லுவேன், அவங்களும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. பட் போக போக காலம் போற போக்குல வந்து எனக்கு ஐ ஸ்டார்டட். அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஞாபகம் வரும். திடீர்னு வந்து ஒரு பயங்கர டவுன் ஆகி திடீர்னு அழுக வந்து தட்ஸ் when I threw myself into nothing for me to be ashamed about. இதை பத்தி நான் பேசலாம். இப்போ நீங்க கேட்ட கேள்வி, ஏன் வந்து அந்த இயக்குனரோட பேரை சொல்லல, ஏன் வந்து ஹேமா கமிட்டி அப்ரோச் பண்ணலன்னா, if it is not our fault, அதை நினைச்சு நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நம்மளால மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும், தைரியமா we need to move forward அப்படின்ற அந்த ஒரு மெசேஜும் வந்து கொடுக்கணும்னு அந்த ஒரு புரிதல் slowly started coming in. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ என் கூட அஸ்வினி நம்பியார் மேம் தான் இருக்காங்க. கொஞ்சம் நிறைய கதைகள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. ஃபர்ஸ்ட் சுழல்ல இருந்தே நம்ம ஆரம்பிக்கலாம். ஒரு அழகான ஒரு ரோல், அழகான ஒரு கதை. சுழல் 1 பார்த்துருக்கோம் நம்ம எல்லாரும். இப்போ சுழல் 2 ரிலீஸ் ஆக போகுது. ரெண்டுக்குமே எந்த சம்மந்தமும் இல்லைன்னு தான் சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் தி ஸ்டோரி அண்ட் யுவர் கேரக்டர் ஆல் அபவுட்? வணக்கம், உங்களுக்கும் வணக்கம், நேயர்களுக்கும் வணக்கம். சுழல் பற்றி பேசுனீங்க. எஸ், சுழல் 1 வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க 3 years பேக். ஸோ அதோட ஸ்டோரி வந்து தனிப்பட்ட ஒரு ஸ்டோரி. அதில் வந்து சக்கரையும் நந்தினியும் அந்த 2 கேரக்டர்ஸ் தான் வந்து இதில் கேரி ஃபார்வர்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கதிர் அண்ட் ஐஸ்வர்யா ராஜேஷ். கதை வந்து இஸ் பேஸ்ட் டியூரிங் தி அஷ்டகாளி ஃபெஸ்டிவல். ஸோ அந்த ஃபெஸ்டிவல், அந்த அஷ்டகாளின்றது வந்து அவங்க 8 யங்ஸ்டர்ஸை வந்து தே ஆர் ரெப்ரசென்டிங் தி அஷ்டகாலிஸ். ஸோ இந்த கதையில் எப்படி ஆகும்னா, நான் வந்து லால் சாரோட ஒய்ஃப். ஸோ லால் சாரோட மர்டரில் தான் இந்த கதையே ஆரம்பிக்கும். இதில் வந்து ஒய்ஃபுன்றதுனால வந்து எந்த அளவுக்கு இந்த லால் சாரோட கேரக்டரும் என்னோட கேரக்டர் பேர் மாலத்திமான் தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஸோ மாலத்திமாவும் இந்த லால் சாரோட கேரக்டரும் வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப சட்டிலாக வந்து அந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை காமிச்சிருப்பாங்க. பட் திடீர்னு வந்து அவர் வந்து மர்டர் பண்ணும்போது யார் பண்ணியிருப்பா, அது எப்படி போகுது, ஒய்ஃப்க்கும் வந்து சிலவங்க மேலே வந்து சந்தேகம் இருக்கும். ஸோ அப்படியே சின்ஸ் சுழல் இஸ் அ கிரைம் த்ரில்லர், அது அப்படியே தான் அந்த கதை வந்து ஆரம்பிச்சு அது அப்படியே ட்ராவல் பண்ணோம். நான் அதுக்கு மேலே சொன்னேன்னா அப்புறம் வியூவர்ஸ் வந்து சுழல் பார்க்க மாட்டாங்க. ஃபீமேல் சென்ட்ரிக்கா பார்க்கும்போது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் இருக்காங்க. ஸோ என்னோட காலகட்டத்தில் நடிக்கும்போது ஹீரோயினுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது எல்லாமே மாறிடுச்சு. ஒரு படத்துலையோ இல்லை ஒரு வெப் சீரிஸ்லையோ வந்து ஒரு 10 லேடி கேரக்டர்ஸ் இருந்தாலும் ஒவ்வொரு கேரக்டருக்கும் தனிப்பட்ட முறையில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ அதே தான் சுழல்லே நீங்கள் பார்ப்பீங்க. வெறும் ஐஸ்வர்யா ராஜேஷ் இஸ் த லீட். அஃப்கோர்ஸ் இட்ஸ் காட் அன் அமேசிங் கேரக்டர். பட் அது போக என்னோட கேரக்டர் இருக்குது, வேறு சில கேரக்டர்ஸ் இருக்காங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் அந்த அஷ்டகாலிஸா அந்த 8 யங் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு கேரக்டரும் வந்து ரொம்ப ரவுண்டடாக இருக்கும். ஒரு ஃபினிஷிங் இருக்கும் ஒரு கேரக்டருக்கு. சும்மா வந்து நம்ம வந்து ஒருத்தங்களோட ஒய்ஃபாக வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் முடிஞ்சு போகிற மாதிரி ஒரு கேரக்டர் இல்லாமல் மாலத்திமா வந்து வில் ட்ராவல் த்ரூ அவுட், நாட் ஜஸ்ட் இன் த சீன், பட் சீனில் இல்லாத நேரங்களில் கூட மாலத்திமான்னு மற்ற கேரக்டர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த விதத்தில் ஐ ஃபீல் தட் புஷ்கர் அண்ட் காயத்ரி ஹவ் கிரியேட்டட் அன் அமேசிங் ஸ்டோரி லைன் வேறு எல்லாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வந்து ஒரு கதையை எழுதியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ லால் சார் பற்றி சொல்லுங்க மேம். லைக் மேபி நீங்கள் முன்னாடியே மீட் பண்ணியிருப்பீங்க, மலையாளத்துலலாம் படம் பண்ணியிருக்கும் போது யூ வுட் ஹேவ் ஹேட் அ கான்வர்சேஷன்ஸ் பிஃபோர். பட் இப்போ ஒன்றா ஒர்க் பண்ணும்போது ஹவ் வாஸ் இட்? இல்லை, என்னன்னா நான் வந்து முன்ன லால் சாரோட அறிமுகம் வந்து அவர் ஒரு இயக்குனராக தான் எனக்கு அறிமுகமாச்சு. பிகாஸ் நான் வந்து மலையாளத்தில் நான் தமிழோட சந்திரமுகி வந்து மலையாளம் ஒரிஜினல் வெர்ஷன் மணிச்சித்திரத்தாழ் பண்ணும்போது தோ ஃபாசில் சார் வாஸ் அ மெயின் டிரெக்டர். எங்களுக்கு செகண்டரி யூனிட்ஸ் எல்லாம் இருந்தது. அதில் வந்து சித்திக் லால் அவங்க 2 பேரும் பேராக தானே பண்ணுவாங்க. ஸோ அப்போவே எனக்கு டைரக்டராக ஒர்க் பண்ண அந்த பழக்கம் இருக்குது. அதுக்கப்புறம் புஷ்கர் காயத்ரியோட ஒரு படம் ஓரம் போன்னு ஒரு படம் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தேன். அதில் வந்து அவர் கூட ஒரு 1-2 சீன் இருந்தது. அதில் அவர் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணுவார். ஸோ ஒரு டைரக்டராக தான் நான் பார்த்துருந்தேன் அன்டில் தென். இது வந்து எனக்கு நான் போகும்போது என்னோட காலகட்டத்தில் அகெயின் ஐ ஹேவ் டு சே தட் டைரக்டர்ன்றது வந்து வி லுக் அப் டு தெம் அ லாட்.
நம்ம வந்து இந்த சமமாலாம் வந்து நாங்கள் வந்து எங்கள் மைண்ட் செட்டில் நாங்கள் நினைக்க மாட்டோம். ஒரு டைரக்டர்ன்றது இஸ் எ கிரியேட்டர் ஆஃப் தட் பர்டிகுலர் ப்ராஜெக்ட். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை நம்ம கொடுக்க தான் செய்வோம். அப்படி தான் நான் வந்து செட்டுக்குள்ளே போனேன். பட் யூனோ ஐ எம் ஆக்டிங் அஸ் இஸ் ஒய்ஃப். ஸோ ஆப்வியஸ்லி வந்து யூனோ த பாடி லாங்குவேஜ்லேருந்து அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இல்லைன்னா அது கண்டிப்பாக ஸ்க்ரீனில் வந்து இந்த காலத்து ஆடியன்ஸ்க்கு எஸ்பெஷலி த ஜென்சி ஜெனரேஷன் வில் ஜஸ்ட் பிக் இட் அப் லைக் தட். ஸோ நான் பேசினேன் அவர்கிட்ட, அஃப்கோர்ஸ் மலையாளத்தில் தான், உடனே பார்த்த உடனே மலையாளத்தில் தான். ஹி வாஸ் லைக் ஓ மை காட் வே யூ அப்படியெல்லாம் அந்த பேச்செல்லாம். இதுக்கப்புறம் நான் சொன்னேன், சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறோம் சார். ஸோ எனக்கு பயம் எதுவும் கிடையாது சார். பட் இஸ் இட் ஓகே இஃப் ஐ எம் குவைட் ஃப்ரீ வித் யூனா? இஸ் நோ நோ யூ டோன்ட் வரி, ஜஸ்ட் பி யுவர் செல்ஃப் அப்படின்னு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுத்தாரு. ஸோ அதோட எனக்கு வந்து அந்த இருந்த கொஞ்சம் நெஞ்ச அந்த பயமும் போயிடுச்சு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிம். எப்படி மேம் அந்த கெமிஸ்ட்ரி டெவலப் பண்றதுல எப்படி அவர் அங்க டைரக்டரா மாறினாரா எங்கேயாச்சும் ஒரு பாயிண்ட்ல? இல்லை இன்னும் என்னன்னா, அவர் இன்டர்ஃபியர் பண்ண மாட்டார் டேக்கிங்கில். யூனோ தட் வாஸ் ஸோ பியூட்டிஃபுல் அபவுட் ஹிம். தோ எஸ் யூனோ இஸ் லைக் ஒன் என்சைக்ளோபீடியா. அவர் அதில் இன்டர்ஃபியர் பண்ணாமல் பட் இன்புட்ஸ் கொடுத்துட்டு இருந்தார், இப்படி பண்ணலாம். பட் அகென் டைரக்டர்ஸ் பிரம்மா அண்ட் சர்ஜுன் தான் வந்து ஆன் செட்ஸ் இல்லையா, ப்ளஸ் புஷ்கர் அண்ட் காயத்ரி வாஸ் ஆன் செட்ஸ் அஸ் வெல். ஸோ அவர் எதுலேயுமே இன்டர்ஃபியர் பண்ணாமல் அவருக்கு இந்த டெக்னிக்காலிட்டிஸ் எல்லாம் நல்லா புரியும். சில நேரம் வந்து நம்ம ஏதாவது லைக் ஈவன் இப்போ ஒரு கேமரா ஆங்கிள் வந்து லைட்டாக தப்பாக இருந்தாலோ, இல்லை வந்து ஏதாவது ஒரு ஷாட் எடுக்கும்போது சின்ன ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே அவரால் அதை எடுத்து சொல்ல முடியுது. பட் மற்றபடி he was not interfering in the takings. எங்களுக்கு வந்து it was very smooth because I think மலையாளிஸ்ன்றதுனால அந்த ஒரு ஆடட் ஒரு வைப் ஒன்று, ஒரு கனெக்ஷன் இருந்தது. ஸோ யா இட் வாஸ் குவைட் ஸ்மூத். ஓகே. இப்போ லால் சார் கேட்ட மாதிரி வேறையும் கேட்ட மாதிரி எங்க மேம் இருந்தீங்க? ஏன்னா காலகட்டத்தில் அந்த ஹோம்லி கேர்ள் வைப் இல்லை, எனக்கு இந்த மாதிரி பொண்ணு தான் எனக்கு வேணும்னு பசங்க சொல்லிட்டு இருந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. இல்லை நான் இல்லைன்னு சொல்லலையே. இல்லை எக்ஸ்பிரஷன்ல. ஓகே. ஸோ அங்கேருந்து திடீர்னு காணாமல் போயிட்டீங்க, அப்படியே போயிட்டீங்க. நான் காணாமல் போகலை, அதுதான் நான் எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கேன். கல்யாணம் பண்ணிட்டு போனது காணாமல் போயிட்டேன்னு சொன்னால் நான் என்ன பண்ணுறது? பிகாஸ் என்னன்னா ஜென்ரலாக சினிமாவில் இருக்கிறவங்க பண்ணுற அந்த ஒரு ஹைப் அண்ட் ஷோ பண்ணாமல் குவைட்டாக கல்யாணம் பண்ணி யார்கிட்டே சொல்லாமல் அப்படியே குவைட்டாக கிளம்பி போனதுனால ஐயோ அவங்கள காணோம், ஷி இஸ் டிஸப்பியர்ட், யூனோ ஷி இஸ் மிஸ்டீரியஸ்லி வேனிஷ்ட் அப்படின்ட்டு. அதுதான் எல்லாருக்குமே ரொம்ப வருத்தம். ஒன்றும் இல்லை, அது என்ன காதல் திருமணம்ன்றதுனால வீட்டில் ஒத்துக்கல, அதனால லிட்ரலி ஓடி போய் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சொல்லி அதுக்கப்புறம் கிளம்பி போனதுனால அது அப்போலேருந்தே ஐ வாஸ் அ வெரி ப்ரைவேட் பர்சன். அப்பா அம்மாவையும் வந்து நான் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நான் பெருசாக ஏதோ அம்மா எப்போவுமே கூட இருந்தாலுமே ஒரு பப்ளிசிட்டி ஃபேக்டர் பார்க்கும்போது என்னோட ஃபேமிலியை நான் இன்வால்வ் பண்ணவே இல்லை. ஐ ஜஸ்ட் கண்டினியூட் லைக் தட். ஸோ ஈவன் மை வெட்டிங்கும் வந்து பப்ளிசைஸ் பண்ணலை, ஃபோட்டோஸ் எங்கேயுமே பப்ளிஷ் பண்ணலை, அதே மாதிரி வந்து குழந்தை பிறந்தப்பவும் பப்ளிஷ் பண்ணல. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் அ வெரி ப்ரைவேட் பர்சன். பட் எல்லாரும் வந்து காணாமல் போயிட்டேன் எங்கே காணாமல் போகல. ஒரு இங்கேருந்து சென்னையிலேருந்து ஒரு 3.5 மணி நேரம் தூரத்தில் ஃப்ளைட்டில் போனால் 3.5 மணி நேரம் தூரத்தில் தான் நான் இருந்தேன். பீக்கில் இருந்தீங்க கரியரோட, அவ்வளோ படங்கள், அது அப்படியே ஒரு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ஒரு பிஸி ஸ்கெட்யூல்ல இருந்து இந்த பக்கம் போகும்போது ஹவ் வாஸ் இட்? இல்லை இனிஷியலி வந்து நான் வந்து ஓகே இவ்வளோ பரபரப்பான ஒரு ஷெட்யூல் வச்சுக்கிட்டு அப்போல்லாம் வந்து ஈவன் டிவி சீரியல்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஒரு நாளைக்கு 2-3 கால் ஷீட்லாம் பண்ணுவேன். லிட்ரலி வாஸ் ஒர்க்கிங் 30 days a month அப்படி தான் இருந்தேன். ஸோ ஆரம்பத்தில் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டேன். ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸ்லி போன உடனே வந்து ஓகே பெருசாக ஒன்றும் வேலை இல்லை, ஷூட் இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து அந்த சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து கொஞ்சம் அடாப்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. இங்கே வந்து நம்ம தான் ஆர்டிஸ்ட்லாம் கொஞ்சம் அப்படியே பறக்குவோம்ல மேலே, அப்படியே அந்த பந்தா எல்லாமே கொஞ்சம் இருக்கும். அங்கே வந்து அதெல்லாம் வேலைக்கு ஆகலை. எல்லாமே வந்து என் ஹஸ்பண்டும் சொன்னார், தரையில் இறங்கி வா, நீ வந்து தரையில் தான் நடக்கணும், நீ வந்து மிதந்துட்டு இருக்காத, இங்கெல்லாம் அதெல்லாம் ஆகாது. ஸோ இந்த பஸ்ஸில் போகிறது, எம்ஆர்டியில் போகிறது, அப்புறம் வந்து ஜஸ்ட் டு பி அன் ஆர்டினரி பர்சன். அந்த ஃப்ரீடம் எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா இங்கே நம்மளால ரோட்டில் நடக்க முடியாது, ஒரு படத்துக்கு போக முடியாது, அது எதுவுமே நம்மளால பண்ண முடியாது. ஸோ தேட் வே ஐ வாஸ் ஓகே. பட் என்னன்னா ஐ ஹேட் மை மாஸ்டர்ஸ் இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சர். என்னோட ஸ்டடீஸை வந்து நான் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருந்தேன் இங்கே. ஏன்னா அது என் அப்பாவோட ஒரு தாட். ஹி வாஸ் ஆல் சினிமாவில் போனாலுமே கண்டிப்பாக படிப்பு நீ முடிச்சு கெட் அ டிகிரி ஃபார் யுவர் செல்ஃப், ஃபியூச்சரில் ஹெல்ப் ஆகும். ஏன்னா அவர் சொன்ன மாதிரி அங்கே போன உடனே ஐ ஜாயின்ட் அ காலேஜ் ஆஸ் அ லெக்சரர். ஸோ ஐ வாஸ் அ லெக்சரர் ஃபார் 13 years. ஸோ எஸ் ஐ வாஸ் அ இங்கிலீஷ் லெக்சரர் ஃபார் 13 years.
ப்ளஸ் என்னோட அங்கே சேனல்ஸில் நடிக்க ஆரம்பித்தேன் இன் தமிழ் அண்ட் இன் இங்கிலீஷ். அதுக்கப்புறம் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் அ வெரி பிக் டான்ஸ் குரூப், மணிமாறன் கிரியேஷன்ஸ் அப்படின்னா. மணிமாறன் சார்னு ஒருத்தர் இருக்காரு இங்கே, படத்துல எல்லாம் முன்னே ஆடுவார். ஹி பாஸ்ட் ஆன், பட் ஹி ஹாஸ் அ குரூப் கால்ட் மணிமாறன் கிரியேஷன், 60 ஓவர் டான்சர்ஸ். அதில் ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட். ஸோ அண்ட் ப்ளஸ் ஹோம் மேக்கிங். ஸோ இதெல்லாம் சேர்த்து பேலன்ஸ் பண்ணும்போது எனக்கு அது பெருசாக எனக்கு போரும் அடிக்கல. என்னடா நம்ம அடிக்கிறதுக்கு டைம் இல்லை. எக்ஸாக்ட்லி, அதுதான் உண்மை. அதான் நான் இந்த ஒரு ஹோம்லி கேர்ள் வைப்னுலாம் சொன்னேன் இல்லையா. ஸோ உங்களுக்கு அது மனசுலேயே இருந்த ஒரு கேரக்டர் செலக்ட் பண்ணும்போது மைண்டில் இருந்த ஒரு விஷயம் அப்படி இருந்ததா? ஓகே, அப்பா சுத்தமாக இன்வால்வ் ஆகலை. பட் அம்மா வந்து பயங்கர பக்கபலம். ஐ மீன் அவங்க இல்லாமல் அந்த டைமில் என்னால் சர்வைவே பிகாஸ் ஐ வாஸ் வெரி யங். டீனேஜராக இருந்து தான் நான் வந்து இதில் வந்தேன், வெரி யங் டீனேஜர். ஸோ அதனால் அவங்க கூட பக்கபலமாக இருந்தாங்க. ஆரம்ப கட்டத்தில் ப்ராபப்ளி அவங்க எனக்கு ஹெல்ப், ஏன்னா ரொம்ப டீட்டெயில்டாக எனக்கு ஞாபகம் இல்லை பிகாஸ் இட்ஸ் 33 இயர்ஸோட பயணம். பட் கூட இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணியிருக்கலாம். ப்ளஸ் ஐ வாஸ் ஆல்சோ லைக் காஸ்ட் அகேன்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த ஹீரோஸ் இன் மலையாளம் அண்ட் ஆல் தட். பட் போக போக வந்து ஐ திங்க் கொஞ்சம் அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏதாவது இருக்கா. அதே மாதிரி நான் வந்து படத்துல இருந்து நான் வந்து சீரியல்ஸ்க்கு ட்ரான்சிஷன் பண்ணப்போவும் வந்து கதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து கேரக்டர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தேன். பட் ஆரம்ப காலகட்டத்தில் அம்மா தான் வந்து எல்லா டிசிஷன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஐ திங்க் லேட்டர் ஆன் ஆஃப்டர் ஒரு 4 years இன்டு தி இண்டஸ்ட்ரி என்னோட டிசிஷன்ஸ் நானே எடுக்க ஆரம்பித்தேன். ஐ ஸ்டார்டட் லுக்கிங் ஃபார் அந்த பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட், கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி ரோல்ஸாக இருக்கட்டும், சும்மா வந்து மரத்தை சுற்றி ஓடாமல் இந்த ரொமான்ஸ் பண்ணாமல் அப்படின்ட்டு. பட் அந்த மாதிரி நான் வந்து ஒரு டிசிஷன் எடுக்க ஆரம்பிச்சப்போ தான் வந்து ஹீரோயின் ரோல்ஸ் வந்து கம்மியாக வர ஆரம்பிச்சது. பிகாஸ் ஐ வாஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் சும்மா வந்து ஏனோ தானோன்ட்டு அங்கே வந்து நின்றுட்டு யூனோ ஒரு ஹீரோயினாக ஒன்றும் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சும்மா ஒரு 4 சீனில் வந்துட்டு போகாமல் கொஞ்சம் பெர்ஃபார்ம் பண்ணுற ரோல்ஸாக வரும்போது தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் கேரக்டர் ரோல்ஸ். அப்புறம் தான் அந்த சிஸ்டர் ரோல்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தெலுங்குல போனேன். அதுக்கப்புறம் வந்து சீரியல்ஸ் வர ஆரம்பிச்சது. அண்ட் சீரியல்ஸ் வந்து எனக்கு ஐ காட் சம் அமேசிங் ரோல்ஸ். எதெல்லாம் நான் படத்தில் பண்ணணும்னு நான் நினச்சேனோ அப்போ வந்து நமக்கு இப்போ மேபி குவான்டிட்டி இஸ் இம்பார்ட்டண்ட் இன் சீரியல்ஸ், பட் அப்போ வந்து த குவாலிட்டி வாஸ் நெவர் காம்ப்ரமைஸ்ட். ஸோ அந்த மாதிரி நானே செலக்ட் பண்ணி தான் கொஞ்சம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் மை கெரியர் கேரக்டர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணேன்னு தான் சொல்லுவேன். உங்களோட லைக் கல்யாணம் பண்ற வரைக்கும் இருக்கிற ஒரு ஜர்னி பத்தி பேசும்போது நீங்க சொல்லிட்டீங்க உங்களுக்கு அந்த இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நம்ம இதை பத்தி பேசும்போது யூ டோல்ட் அபவுட் த எக்ஸ்பீரியன்ஸ் தட் யூ ஹேட். இப்போ இந்த ஹேமா கமிட்டி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே ஓப்பனா பேச ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. அதை ஸ்டார்ட் டாக்கிங் அபவுட். இப்போ நீங்க இன்சிடென்ட் சொல்லும் போது எங்க உங்களுக்கு ஒரு தடையா இருக்குது, யார் பண்ணியிருக்காங்கிறது ஓப்பனா சொல்றதுக்கு? அப்போ வெளியே சொல்லணும்னு ஏன் தோணலை? இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அது இப்போ ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கு இல்லையா, கண்டிப்பா அப்போ அந்த கான்ஃபிடென்ஸ் இருந்திருக்காது மேபி. ஸோ என்ன தடையா இருக்குது ஓப்பனா சொல்றதுக்கு? ஸோ அந்த காலத்துல வந்து ஐ வாஸ் வெரி யங். ஐ வாஸ் அ டீனேஜர் வென் திஸ் ஹேப்பன்ட். ஸோ அந்த சம்பவம் நடந்தப்பவே வந்து யூஸ்வல் நான் சொன்ன மாதிரி அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. அந்த ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் நான் தனியாக இருந்த ஒரு சூழ்நிலையில தான் இது வந்து நடந்தது. பட் அப்போ வந்து என்னோட புரிதல் என்னவா இருந்ததுன்னா அது என்னோட தப்பு, இது நடக்க நான் விட்டுட்டேன் அப்படின்றது வந்து ரொம்ப நாள் எனக்கு புரிதலாக இருந்தது. இன்ஃபேக்ட் அம்மா தான் வந்து எனக்கு பயங்கர பக்கபலமாக இருந்து அந்த ஒரு ரொம்ப யூனோ அந்த ஒரு 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 அஷேம்டான ஒரு ஃபீலிங்லேருந்து என்னை வெளியே கொண்டு வந்தது அம்மா தான். ஏன்னா பிகாஸ் ஷீ செட் இது உன்னோட தப்பு இல்லை, இது நடந்துடுச்சு, பட் நடந்ததுனால இவன் வாழ்க்கை முடிஞ்சு போகலை, இன்னும் எவ்வளோ இருக்குது வாழ்க்கையில், நிறையா சாதிக்கிறதுக்கு இருக்குது, இதுலேருந்து நீ மீண்டு வரணும். ஸோ அட் தட் டைம் ஒரு இளம் பருவத்தில் வந்து இதை வந்து ஒரு பப்ளிசிட்டியாக நான் தான் சொன்னேன்ல, வெரி ப்ரைவேட் பர்சன், சும்மாவே பப்ளிசிட்டி தேடாத ஒரு ஆள். அப்போ இருக்கும்போது as me and my mother as a family we decided அந்த மாதிரி ஒரு பப்ளிசிட்டி எங்களுக்கு தேவை கிடையாது. ஏன்னா இதை சொல்லியிருந்தா இதுலேருந்து நல்லது ஏதாவது வந்திருக்குமா இல்லையான்னு தெரியாது, பட் கண்டிப்பாக ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டியும் ஒரு கான்ட்ரவர்சியும் ஆகி அதை பற்றி ஒரு 1000 கேள்வி கேட்டு திரும்ப திரும்ப வந்து அதை ரீலிவ் பண்ணுற ஒரு தருணம் வந்திருக்கும். அதனால வேண்டான்னு ஒரு கான்ஷியஸாக ஒரு டிசிஷன் அப்போ எடுத்தேன். அது நடந்து முடிஞ்சு கொஞ்சம் வருஷத்துக்கு அந்த மைண்டில் இருந்தது பேக்கில். அது திடீர்னு யோசிக்கும் போது கொஞ்சம் மனசு வருத்தப்படும், சில நேரம் அழுவேன், இல்லைனா அம்மா கிட்ட மறுபடியும் சொல்லுவேன், அவங்களும் எனக்கு ஆறுதல் சொல்லுவாங்க. பட் போக போக காலம் போகிற போக்கில் வந்து எனக்கு ஐ ஸ்டார்டட் புஷிங் இட் பேக் அட் த பேக் ஆஃப் மை மைண்ட். பட் அந்த புஷிங் இட் பேக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா அது எங்கேயோ வந்து ஒரு எமோஷ்னல் ட்ராமாவாக வந்து போய் அங்கே உட்காந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் ஜஸ்ட் ஃபியூ இயர்ஸ் பேக் ஐ ரியலைஸ்ட் தட்
அந்த ட்ராமா வந்து நான் வெளியே கொண்டு வரலைன்னா ஆஸ் அ பர்சன் நான் ஹீல் பண்ண மாட்டேன், அது எங்கேயோ அது உள்ளே உட்காந்துருக்கு அப்படின்ட்டு. ஸோ இதில் பெரிய ஒரு மாற்றம் நான் ஏன் வந்து இதை வெளியே நான் சொல்லணும்னு நான் நினச்சேன்னா, பிகாஸ் ஐ ஃபீல் இப்போவும் இது நடக்குதா நடக்கலையான்னு நான் வந்து ஓப்பனாக என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் நான் இண்டஸ்ட்ரியை விட்டு ரொம்ப வருஷம் வந்துட்டேன். பட் when the ஹேமா கமிட்டி கேம் அண்ட் அதுக்கு முன்னால் the மீ டூ மூவ்மெண்ட் கேம், ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் இது நான் சொல்கிறதுனால இட் வில் கிரியேட் அன் அவேர்னஸ் வித் யங்ஸ்டர்ஸ். நாட் ஜஸ்ட் நம்ம இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க மட்டும் இல்லாமல் யங்ஸ்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு சின்ன ஒரு அவேர்னஸ் தட் இப்படி வந்து சில நேரங்களில் நடக்கிறத வந்து நம்ம தடுக்கலாம். அப்படியே தடுக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் அது நடந்துருச்சுன்னா இட் இஸ் நாட் அவர், இஃப் இட் இஸ் நாட் அவர் ஃபால்ட், அதை நினச்சி நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு நினைக்காம நம்மளால் மூவ் ஃபார்வர்ட் பண்ண முடியும், தைரியமாக வி நீட் டு மூவ் ஃபார்வர்ட் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜும் வந்து கொடுக்கணும்னு அந்த ஒரு புரிதல் ஸ்லோலி ஸ்டார்டட் கம்மிங் இன். அண்ட் இட் வாஸ் ஓன்லி லாஸ்ட் இயர் நான் வந்து வெளிப்படையாக நான் பேச ஆரம்பிச்சேன். ஒரே ஒரு தடவை தான் பேசினேன். பட் அது பேசினதுக்கப்புறம் ஐ அட்டெண்டட் கோர்ஸ். நான் ஒரு மெடிடேஷன் கோர்ஸ் ஒன்று அட்டென்ட் பண்ணியிருந்தேன். அது தட் சம்திங் டு டூ, அந்த இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெடிடேஷன், இட்ஸ் காட் டு டூ வித் செல்ஃப் அவேர்னஸ் அண்ட் செல்ஃப் லவ். நம்ம ஜென்ரலாக வந்து நம்மளை சார்ந்தவங்கள தான் நம்ம அன்பு செலுத்துகிறோம், மற்றவங்க மேலே நம்ம அஃபெக்ஷனட்டாக இருக்கோம். பட் நமக்குள்ள செல்ஃப் லவ்ன்றது வந்து நிறைய பேர் உணராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கோர்ஸ் வந்து நான் when I went through, I realized that இந்த ட்ராமா வந்து நான் வந்து வெளிப்படையாக பேசுனா என்னால் கேஷுவலாக பேச முடியும் போது the entire trauma is like is kind of, it settles down. It's no more a trauma, but it's something that happened to you in the past. அதுக்கப்புறம் தான் வந்து I started realizing that there is absolutely nothing for me to be ashamed about. இதை பற்றி நான் பேசலாம். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி, ஏன் வந்து அந்த இயக்குனரோட பேரை சொல்லலை, ஏன் வந்து ஹேமா கமிட்டி அப்ரோச் பண்ணலைன்னா, I am at this stage that நான் அவரை மன்னிச்சிட்டேன். I have forgiven him for what has happened. ஏன்னா that forgiveness is not just for him, it is also for my own mental healing. And I am a stronger person that way. எனக்கு அவரை மறுபடியும் ஃபேஸ் பண்ணி இதை பற்றி பேசணுன்னோ, ஏன் இப்படி பண்ணீங்கன்னு கேட்கவோ, நடந்து முடிஞ்சிடுச்சு, அது இனிமேல் திருப்பி வராது. அண்ட் இன்னைக்கு நான் அதை வந்து ஐ ஃபீல் இஃப் ஐ பிரிங் இட் ஃபார்வர்ட், நாட் ஓன்லி ஹீ இஸ் கோயிங் டு பி எஃபெக்டட், அவரோட என்டையர் ஃபேமிலி எவ்ரி ஒன்ஸ் கோயிங் டு பி எஃபெக்டட். நான் அந்த ஸ்பேஸில் அந்த மைண்ட் செட்டில் நான் இப்போ இல்லை. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டூ இட். ஐ ஹவ் forgiven and I have decided to move on. ஸோ இப்போ இதை பற்றி பேசும்போதே அதை அட்வான்டேஜாக எடுத்துட்டு மேல் சைடை ப்ளேம் பண்ணுற ஒரு நிறைய சுச்சுவேஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? அது எதனால வருது? லைக் வை, வாட் இஸ் த மைண்ட் செட் தேர்? நம்ம வந்து ஆப்போசிட் ஆளை ப்ளேம் பண்ணுற அதை சொல்கிறீங்களா? இல்லை, அது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது, அது சும்மா ப்ளேம் பண்ணணும்னு வெளில வந்து சொல்றாங்க இல்லையா? வை இஸ் தட் ஹேப்பனிங்? என்ன சொன்னீங்களே, சும்மா ப்ளேம் பண்ணணும்னு சொல்ல. இல்லை, சி, எல்லாரும் ஒரு not every individual is the same. எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட், ஒரு பர்சனாலிட்டி. சிலவங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஆளுங்களுக்கு பப்ளிசிட்டியே வேண்டான்னு நினைக்கிற ஆளுங்க இருக்காங்க. சிலவங்க வந்து இதுதான் வந்து இட் மைட் ஹெல்ப் தெம் இன் தியர் கெரியர், ஆர் ஃபார் தட் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு காரணத்துக்கு கொஞ்சம் அந்த அந்த எக்ஸ்போஷர் வேணும்னு நினைக்கிறவங்க. சி, ஐ ஜஸ்ட் பிலீவ் தட் அவங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்கள தான் கேட்கணும். நம்ம வந்து நம்மளால் வந்து அந்த கேள்வியை தான் கேட்க முடியும். பட் அவங்க மனசுக்குள்ளே போய் அவங்கள வந்து நம்மளால் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க அப்படி ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வந்து தலைகீழ நிற்கிறதுனால அவங்க வந்து அவங்களோட அந்த தாட் ப்ராசஸை மாற்றிக்க போகிறது கிடையாது. I would probably say, it's just their individuality. They want to do it. I can't answer why people are, doing things like that. Okay. So coming back to இந்த ட்ராமான்னு வரும்போது உங்களுக்கு அது எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு கொண்டு போனீங்க? ஒவ்வொரு ஸ்டேஜும் இருக்கு இல்லையா? அந்த 20ஸ்ல இதுக்கான ஒரு புரிதல் ஒரு மாதிரி இருந்திருக்கும், 30ஸ்ல டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேஜ் சொல்ல முடியுமா? வாட் ஹேவ் யூ கான் த்ரூ? எப்படி அதை சரி பண்ணிக்கிட்டீங்க? சி, அது நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி அது நடந்து முடிஞ்சப்போ வந்து அது ரொம்ப ஆழமாக ஹர்ட் பண்ணிடுச்சு. ஸோ அது வந்து சொன்ன மாதிரி அம்மா வந்து கூட இல்லைன்னா அவங்க வந்து கான்ஸ்டண்ட்டாக பேசி எனக்கு தைரியம் கொடுத்து, அண்ட் அந்த காலகட்டத்தில் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும். இன்ஃபேக்ட் என் அப்பா கூட அந்த விஷயம் நாங்கள் சொல்லலை. பிகாஸ் அவரால் அதை வந்து அவங்க பொண்ணுக்கு அந்த மாதிரி நடந்ததுன்னு அவங்களால ஏற்றுக்க முடியுமான்னு தெரியல. ஸோ அதனால் அம்மாவும் நானும் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தோம். அது போக போக என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு ஞாபகம் வரும், திடீர்னு வந்து ஒரு பயங்கர டவுன் ஆகி திடீர்னு அழுக வந்து, and that's when I threw myself into workல வந்து என்னோட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்ட்டை வந்து நான் தேடிக்கிட்டேன். ஏன்னா நம்ம நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம சில விஷயங்களை யோசிக்க மாட்டோம். ஸோ ஈவன்
அண்ட் தென் அப்புறம் கல்யாணம் பண்ணுற ஒரு ஸ்டேஜ் வந்தது. இன்ஃபேக்ட் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் நான் இந்த விஷயத்த த நெக்ஸ்ட் பர்சன் who knew about it was my husband. ஏன்னா இதை வந்து மறைச்சு நான் கல்யாணம் பண்ணணும் நான் மனசில் நான் நினைக்கவே இல்லை. அவர்கிட்ட இந்த விஷயம் எடுத்து சொல்லி இப்படி ஒரு விஷயம் நடந்தது, பட் இதை க்ராஸ் பண்ணி வந்தாச்சு, இந்த ஹீலிங் ப்ராசஸ் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவரும் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு யூனோ அவரும் எனக்கு அது சப்போர்ட்டிவாக இருந்து அதை பற்றி யூனோ திரும்ப திரும்ப கேள்வி கேட்காமலோ இல்லை அதை ஞாபகப்படுத்தி யூனோ லைக் ஐ செட் இட் வாஸ் ஆல் லைக் புட் பேக் இன் டு த பாஸ்ட். ஒன்லி ரீசன்ட் டைம்ஸில் தான் வந்து ஐ ரியலைஸ் தட் அதை வந்து நான் மூடி மறைக்கிறதுனால அது வந்து நடக்கலைன்னு ஆயிடாது. ஸோ நான் அதை வந்து ஓப்பனாக நான் வந்து வெளியே பேசுகிறதுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் செல்ஃப் எஸ்டீமும் வந்ததுனால இப்போ வந்து ஒரு கேஷுவலாக கண்ணில் தண்ணி கூட வரமாட்டேங்குது அதை பற்றி பேசும்போது, என்னால் பேச முடியுது. ப்ராபப்ளி டு டூ வித் ஏஜ் அண்ட் மெச்சூரிட்டி. நிறைய பேருக்கு இது எப்படி ஃபேஸ் பண்ணணுங்கிற ஒரு ஐடியாவே இல்லாம சொல்லாமவே இருந்திருப்பாங்க இல்லையா இந்த டீனேஜ் ஏஜ்லயே இருக்கும்போது. இப்போ மேபி இந்த கதை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, ஸோ அவங்களும் வந்து கேட்பாங்கம்மா எப்படிமா அது ஓவர் கம் பண்ணி வந்தீங்கிற. மை டாட்டர் இல்லை, டு பி ஆனஸ்ட் மை டாட்டர் நோஸ் அபவுட் இட். ஸோ அதான் சொன்னேன் இல்லையா, நான் வந்து மறைக்கல. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் யூனோ த ஜென்சி ஜெனரேஷன்ஸி இந்த மாதிரி ஐ மீன் லெட்ஸ் ப்ரே அந்த மாதிரி நடக்கக்கூடாது யாருக்குமே, அந்த ஒரு ட்ராமா யாருக்கும் வரக்கூடாது, நடக்கவும் கூடாது. பட் அப்படியே நடந்தாலுமே ஐ திங்க் இப்போ வந்து நிறைய பேர் இருக்காங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. நாட் ஜஸ்ட் ஃபேமிலி, ஐ மீன் இஃப் யூர் லக்கி ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஒரு புரிதல் இருக்கிற ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நவ் நமக்கு வந்து கவுன்சிலர்ஸ் இருக்காங்க, வி ஹேவ் so many people, so many organizations we can talk to. I have only one thing to say, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போகாது. அது இட்ஸ் நாட் யுவர் என்டையர் புக், இட்ஸ் ஜஸ்ட் அ சாப்டர். இல்லை அந்த சாப்டரில் நடந்த ஒரு பேஜ் 2 பேஜ் தான். ஜஸ்ட் ஃப்ளிப் இட் ஓவர் அண்ட் மூவ் ஆன். அண்ட் ஒரு நாள் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம மூவ் ஆன் பண்ணால் அந்த ஃப்யூச்சரில் வந்து நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம ஆக்சுவலி வி வில் லைக் யூனோ பின்னால் எப்படியே தட்டி கொடுத்துட்டு பரவாயில்ல நீ அதை நல்லபடியாக ஹேண்டில் பண்ணி, அந்த மனப்பக்குவமும் மன தைரியமும் எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்குது. அதை நீங்கள் வந்து அதை வர வழிக்கணும், அவ்வளோதான். அது உள்ளே இருக்கும், பட் யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட். இன்ஃபேக்ட் நான் போல்டாக சொல்லுவேன், நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட்ஸில் எனக்கு படங்களில் நாட் சீரியல்ஸ் படங்களில் எனக்கு 70% படங்களில் எனக்கு ஃபுல்லாக பேமெண்ட் வந்தது கிடையாது. திடீர்னு வந்து சொல்லுவாங்க மேம் இன்னும் 4 நாள் ஷூட்டிங் இருக்குது மேம் கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வி கம் டு நோ தட் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. என்ன சார் 4 நாள் ஷூட்டிங் இருக்குதுன்னு சொன்னீங்க, பேமெண்ட் வரலையே? இல்லை மேம் எங்களுக்கு லாஸில் போயிட்டுருக்கு, நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டோம், இந்த பேமெண்ட் வராது அப்படி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து காஸ்டிங் கவுச் பற்றி கேட்டுனோ தி ஆஸ்க். காஸ்டிங் கவுச்சுன்றது வந்து அந்த காலத்தில் வந்து இட் வாஸ் நாட் யாரும் வற்புறுத்தல. இட் வாஸ் லைக் சில ஒரு 10 ஆஃபரில் வந்து 1-2 ஆஃபரில் வந்து யாராவது அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐ ஒன்ட் கால் இட் ரிக்வெஸ்ட்